ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அமினி கொழுக்கட்டை மாதம்பட்டி எண்ணெயோட ரெசிபி தான் இது. 1.5 கப் அரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி சுட வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கரண்டியால் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஃப்டாக வரணும் மாவு. இப்போ பார்த்தீங்கன்னா கையில் எடுத்தால் எப்படி இருக்குது பாருங்கள். கையில் நெய் தடவிக்கோங்க. எண்ணெயும் தடவிக்கலாம், நெய் இல்லைன்னா. இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உருட்டி வச்சுருங்க. ஏன்னா இட்லி பாத்திரத்தில் சுடும்போது உருட்டி வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இட்லி பாத்திரம் சூடாக ஆவி வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வச்சுட்டு மூடிடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். செம்ம சாஃப்டாக இருந்தது. நெய் சேர்த்துக்கோங்க. இது நெய் பொடி அமினி கொழுக்கட்டைன்றதுனால நெய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சு சேர்த்துருங்க. சின்ன வெங்காயம் ஆப்ஷனல் தான். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் நம்ம கொழுக்கட்டையை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டோன்னா அதுதான் இந்த பொடி. இதை சேர்த்து நல்லா பரட்டிக்கோங்க. நெய் பொடி அமினி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ஞாபகமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.